சமூகத்தை மாற்றுவது பொறுப்பு. குடும்பத்துல பொம்பளைகள் யாரெல்லாம் தொழாம இருக்கிறாங்களோ 6 மணியான டிவிக்கு முன்னால உட்காரலாம், ஏன் முசல்லாவுல உட்காரலாம்? சகோதரர்கள், எங்கட பெண்கள் சரியாகினா எங்கட சமூகம் சரியாகும். பிள்ளைகள் வீட்டுல வளர்றது பாப்பா மாற பார்த்தல்ல. பாப்பா காலையில ஜோப்புக்கு போவார், 1 மாசம் வெளிநாட்டுல இருப்பார், அடுத்த மாசம் ஜமாத்ல இருப்பார், அடுத்த மாசம் வேறங்க இருப்பார். இது பாப்பாட வேலை. 24 மணித்தியாலமும் பிள்ளையோட இருக்கிறது தாய். அந்த தாய் தொழுதாதான் புள்ள தொழு, தாய் குர்ஆன் ஓதினாதான் புள்ள குர்ஆன் ஓதும். தாய் டிவிக்கு முன்னால உட்கார்ந்தா புள்ள ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு ரூமுக்குள்ள உட்கார். இதுதான் ரியாலிட்டி. எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ, எந்த வீட்டுல டிவி பாக்குற பழக்கம், படம் பாக்குற பழக்கம், நாடகம் பாக்குற பழக்கம், அந்த வீட்டுல பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளா உருவாக. எழுதி வச்சுக்கோங்க. நாங்க மௌத்தாக வந்தவங்க, கபருக்கு ரெடியாக வேண்டியவங்க, கியாமத் நாள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியவங்க, மஅவா என்ற சொர்க்கத்தை பார்க்க வேண்டியவங்க, சித்ரத்துல் முன்தஹாவை பார்க்க வேண்டியவங்க. உலகத்துல அல்லாஹ்வை பார்க்காம 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அமல் செஞ்சிருக்கிறோம். ரப்ப நாங்க கண்டது இல்லையே சகோதரர்களே. அவனை பார்க்கணும். தொழாதவனுக்கு அல்லாஹ்வை பார்க்கல, தொழுகை இல்லாதவனுக்கு அல்லாஹ்வை பார்க்க இயலாது. வய்யகாதுல் லதீன கஃபரு ويوم يكشف عن ساق ويدعون إلى السجود فلا يستطيعون. உலகத்துல சொர்க்கத்துல அல்லாஹ்வை கண்ட உடனே சொர்க்கவாசிகள் எல்லாம் சுஜூதுல விழுவாங்க. உலகத்துல அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யாதவன், தொழாதவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காதவன் சுஜூது செய்ய பாப்பான். அல்லாஹ் தொழாதவர்களுடைய முதுகுகளை எல்லாம் பலகையா மாற்றும். உடம்ப வளர்க்கேலாது, முதுக வளர்க்கேலாது. உலகத்துல வளைஞ்சி எழும்பினாத்தான் அங்க வளர்க்கலாம். உலகத்துல யாரையும் ஏமாத்தலாம், படைச்ச ரப்புல் ஆலமீனை ஏமாத்த இயலாது.